அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை எரேமியா 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இந்த வசனத்தை கேட்டு கொண்டுகிற தேவ ஜனங்களை, யூதாவின் சிறையிருப்பும் இஸ்ரவேலின் சிறையிருப்பும் கர்த்தர் திருப்பும் போது சொன்ன வார்த்தைகள். அதுபோல சபை மனம் திருந்தி எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நீக்கி நம்முடைய சபையை சுத்திகரித்து யூதாவை சிறைப்பும் இஸ்ரவேலின் சிறைப்பும் திருப்பினது போல நம் சபைக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய செயல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, எங்கள் தெய்வ பிள்ளைகள் தகப்பனே, எத்தனையோ குற்றஞ்செய்த தகப்பனே, உமக்கு விரோதமாக தகப்பனே பேசின வார்த்தைகள், உமக்கு விரோதமான செய்த செயல்கள் தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே உங்ககிட்ட தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே கேட்காமல் செய்த தகப்பனை ஆலோசனைகள் செயல்கள் எல்லாம் ஆண்டவரே விலகி பாதுகாத்து தகப்பனை சுத்திகரித்து தகப்பனே அவர்களுக்கு தகப்பனை அக்கிரமங்கள் நீக்கி மன்னித்து விட்டீரப்பதற்கு கூடான்கொடி நன்றிப்பா ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே சபைக்கு ஆண்டவர் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்கு கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.